தண்ணி கொடுத்துன்னு போனோம். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போது தான் நம்மளால் எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே தண்ணி கொடுத்தன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தண்ணி கொடுத்துன்னு போனது பாகிஸ்தான். பாகிஸ்தான் சொன்னதுன்னா இந்தியன்ற ஒரு பெரிய நாடு. அங்கே சீக்கிரமாக பொருளாதாரத்தில் உயர முடியாது. ஏற்கனவே அவங்க அடிமையாக இருந்தோம். அப்போது எங்களுக்கும் நாடு தனியாக கொடுத்துருங்க. அங்கே நாங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் பிரதமர், எங்கள் நாட்டை நாங்கள் வளப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எங்கள் நாட்டை தனியாக பிரித்து கொண்டு போனாங்க. ஆனால் பிரித்து கொண்டு போயிட்டு எந்நேரமும் அவர்கள் சண்டைக்கு இழுப்பது யாருக்குதுன்னா நம்ம கிட்ட தான். இப்போ நம்ம கூட்டு குடும்பமாக இருப்போம். நீங்கள் விசு படத்தில் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். அதில் ரகுவரன் கோடு போடு, நான் தனியாக பிரிச்சுக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் இங்கே இவ்வளோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாக போகும்போது தான் தெரியும் செலவுகள் ஒன்றா இருக்கும்போது செஞ்ச செலவுகளை விட அதிகமாக அவங்க லிஸ்ட்டு போடுவாங்க. துணி அயர்ன் பண்ணது, அப்புறம் ட்ரை வாஷ் போடுறது, அப்புறம் பால் டப்பா வாங்கினது, இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது அந்த அம்மாவை கேட்கும், ரகுவருடைய மனைவியே கேட்கும், ஏங்க நாம் ஒன்றாவே இருக்கிறான்ல அப்படின்னு தோணுதில்லை அப்படின்னு கேட்கும். ஏன்னா அந்த வீட்டில் இவர் மட்டும் தான் செழிப்பாக இருக்கார். காரணம் இவர் அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்காக நல்லா பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டுட்டு ஜம்மு இருப்பார். அது பிரிஞ்சு பிரிவும் தெரியும் அந்த குடும்பத்தில் மாதம் யாருமே அவ்வளோ எடுக்கலை, யாருமே செலவு பண்ணலாம்னு சொல்லி. அந்த மாதிரி இன்றைக்கு இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சீனாவுடைய தொல்லைகள், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தொல்லைகள், இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷ், அந்த கிழக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பங்களாதேஷ்க்கு நாம் தான் விடுதலை வாங்கி கொடுத்தோம். அவங்க தொல்லையும் தாங்கி கொண்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொன்று குவித்தது. இது இந்தியாவுக்கு பெரும் அடி. ஆனால் இன்றைக்கு அப்படி இருந்தும் இந்தியா வேற லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க, வாங்க சொல்கிறாங்க, போர் இந்திய கப்பலை தாக்கத்துக்கு பயப்படுறாங்க, இந்திய பக்கம் வருவதற்கு பயப்படுறாங்க. அப்படி அமெரிக்காவே நான் பொருளாதாரத்தை கொண்டு வருவேன், பொருளாதார தடையை கொண்டு வருவேன் அப்படி சொல்லி கூட அரே பட அப்படின்ற மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் ஒரு மலேசியா மாதிரி வந்துக்கணும், ஒரு சிங்கப்பூர் மாதிரி வந்திருக்கணும், அதில் அட்லீஸ்ட் மஸ்கிட்டோ, துபாய், கத்தார் இந்த மாதிரி பெரிய லெவலில் அவங்க வந்துருக்கணும். ஏன்னா இஸ்லாம் நாடு. இவர்கள் போய் அந்த நாட்டில் நட்பு வைத்துக்கொண்டு இந்திய கூட வைக்காதீங்க, ஏன்னா இந்துஸ்தான் காபீர் அப்படின்னு சொல்லி அழைப்பீங்க. ஆனால் என் நாடு பாகிஸ்தான், என்னுடைய நாடு இஸ்லாம் நாடு இருக்குது, அங்கே போய் நான் பொருளாதாரத்தை கொண்டு வரேன், ஈட்டுறேன். இப்போ இங்கே யாருமே ஹிந்துக்கள் கிடையாது, முழுக்க நம்மளுங்க இருக்காங்க, அதனால் எங்கள் நாட்டில் நீங்கள் பொருளாதாரத்தை கொண்டு வாங்க, இங்கே நீங்கள் கட்டாயம் கொண்டு வாங்க, நாங்கள் அங்கே வரோம், எங்களுக்கு வேலை தாங்க அப்படி சொல்லி கேட்டுக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணுச்சுன்னா தீவிரவாதத்தை கையில் எடுத்தது. தீவிரவாதத்தை கையில் எடுத்தால் உலக நாடுகள் நமக்கு பணம் கொடுப்பாங்க, நம்ம வளர்ந்தலாம் நினச்சா. ஆனால் கிடையாது. அவர்கள் இந்தியாவையும் அழித்து கொண்டு சொந்த நாடு சொந்த மக்களையும் அழித்து கொண்டு அந்த மக்களை இன்னமும் பிச்சைடுகிற அளவு வச்சிருக்க காரணம் பாகிஸ்தானுடைய கேடுகட்ட ஒரு அரசியல். வழிநடத்த தெரியல. தண்ணி கொடுத்து போனால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படி சொன்ன போய் நாசமாக படம் தான் மிச்சம். இது ஏன் சொல்ல வரேன்னா, துரந்தர் அப்படின்னு படம் வந்துருக்கு, அருமையான படம், செம்மையாக இருக்குது. இந்தியாவுக்காக எத்தனை தியாகிகள் இருக்கிறாங்க, இப்படிலாம் இறந்துருக்கிறாங்க, இப்படிலாம் மறைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இராணுவத்தை பற்றி பேசிடலாம், ஸ்பை என்பவர் யாரை பற்றியும் எந்த தகவலும் இருக்காது. அவர் நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்தாலும் ஒரு வேளை அது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவர் தேச துரோக கூட முதல் குத்தப்படுவார். எந்த நாட்டுக்காக போனார், எந்த நாட்டுக்காக வாழ்ந்தார் அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் காப்பாற்ற முடியல, அவரால் தப்பிக்க முடியலாம், அவர் இந்தியாவுக்கு துரோகியாக மாறிடுவார், இல்லை தீவிரவாத மறைஞ்சு போவார். அப்போது இராணுவ வீரர்களை விட அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஸ்பையோட படம் தான் துரந்தர். இந்த படத்தை ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு ஹிந்தியனும் இதை பார்க்க வேண்டும். யாரெல்லாம் இந்த நாட்டு மீது பற்று வைத்திருக்கோ, இந்த நாடு சொந்தமானது, என் நாட்டை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ, குறிப்பாக பெண்கள் பார்க்கணும். ஏன்னா தீவிரவாத கொடுமை எப்படி இருக்கும், பல்ல பிடுங்குவாங்க, டக்குன்னு சாகடிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு பல்லாக பிடுங்குவாங்க, ஒவ்வொரு நகத்தை பிடுங்குவாங்க, அந்த நகத்தில் மிளகா பொடியை கொட்டுவாங்க, அந்த நகத்தில் குண்டூசியை ஏற்றுவாங்க. என்ன சொல்ல போனால் ஆசான வாயில் பீர் பாட்டிலை உள்ள ஒரு பீர் பாட்டில் முழுசாக உள்ளே அழுத்தி அதுவே பயமாக வலிக்கும், பயமாக உயிர் பகலுக்கும் உயிர் போகாது, அதுக்குள்ளே உடச்சிடுவாங்க. அது உடச்சிட்டான இன்னும் ரத்த போக்கு ஏற்படும். அப்புறம் சாக மாட்டாங்க, அது அப்புறம் காப்பாற்றுவாங்க. மறுபடியும் காப்பாற்ற பிறகு உயிர் இருக்கு இன்னும் சாக மாட்டார் அப்படின்ற பிறகு மறுபடியும் வேற ஒரு பாகத்தை
ஆணூருக்குள்ள வந்து கரண்ட்டு பாய்ச்சுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்னல்களுக்கிடையே அந்த வீரர்கள் இருக்காங்க. அதனால் இந்த பாகிஸ்தான் இந்நேரமும் இந்தியாவை அழிக்க துடிக்கிறது. தான் வளர துடிக்கிற இந்தியாவை அழிக்க துடிக்கும் போது அந்த நாடு தானாகவே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு என்பதை ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள இந்த சுதந்திர படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இஸ்லாமியர்களை தப்பாக காமிக்கல. இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை யாரை தப்பாக காமிச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. பாகிஸ்தானில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி மாற்றப்பட்டாங்க, எப்படி இந்தியாவுக்கு எதிராக துடிக்கிறாங்கன்றத காமிச்சிருக்காங்க. அப்போது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும். அந்த நாட்டில் இப்படி இருக்கா, அந்த நாட்டில் இப்படி வாழ்ந்துருக்காங்களா, அந்த நாட்டுக்கு நம்ம ஏன் போகணும், இந்த நாட்டில் இந்தியாவில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், படிப்பு கிடைக்குது, கல்வி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, சுதந்திரமாக நம்ம தொழில் பண்ணுறதுக்கான இடங்கள் கிடைக்குது, தொழில் செய்கிறோம், பிஸ்னஸ் மேனாக இருக்கிறோம். அப்போது நம்ம இந்த நாட்டை நம்ம உண்மையாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையாக ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த படத்தை சுதந்திர படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நன்றி.